சரிதான். உனக்கு என்ன வேலையா வெட்டியா? கேள்வியும் கேட்டு பதிலையும் நீயே சொல்லிக்கிறியே. ம் ஆமா, நீதான் புத்திசாலியாச்சே. இப்ப வேற அசிஸ்டன்ட் மேனேஜரா ஆயிட்டீங்க. வாழ்த்துக்கள்மா. போ. என்னம்மா இப்படி சலிச்சுக்கிற கையை கொடுக்கறதுக்கு? என்னாலதான் இந்த வேலை உனக்கு கிடைச்சிருக்கு, அத மறந்துடாத. உன்னாலயா? ஆமா, அன்னைக்கு நான் தேடி வந்து சர்டிபிகேட் கொடுக்கலன்னா உனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்குமா? இல்ல இந்த ப்ரமோஷன் தான் கிடைச்சிருக்குமா? நியாயப்படி பார்த்தா நீயே ஸ்வீட் வாங்கி கொடுத்து எனக்கு நன்றி சொல்லிருக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு பெரிய மனசு, மன்னிச்சிட்டேன். உனக்கு திருட்டு மனசுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப எதுக்கு நீங்க வந்த? எல்லாம் உன் மேல இருக்க அக்கறையில தான்மா. உனக்கு என் மேல அக்கறையா? ஆமா, இப்போ ஒரே குடும்பம் ஆயிட்டோம்ல. உன்னை என் குடும்பம்னு சொன்னா எனக்கு தான் அசிங்கம். சும்மா வந்து வம்பு பண்ணிட்டு இருக்காத. வம்பு பண்ண வரலம்மா, உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பாடா? ஆமா, நீங்க தான் பெரிய ஆபீசர் ஆயிட்டீங்க, உங்களுக்கு வேலை வேற ரொம்ப அதிகமா இருக்கும், சாப்பிடாம கொள்ளாம இருப்பீங்க. நானே உனக்காக செஞ்சு எங்க வீட்டு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். என்ன பாக்குறீங்க? சாப்பிடுங்க. உங்க வீட்டு சாப்பாடு நாங்க சாப்பிடணுமா? உங்க அப்பத்தா தான் என்ன உங்க வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே. உங்க வீட்டு சாப்பாடு மட்டும் எனக்கு எதுக்கு? சாப்பாட்டை வேணும்னு சொல்லக்கூடாதுமா, சாப்பிட்டு வேலையை பாருங்க. ஏய், என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கியா? நீ செஞ்ச வேலைக்கு உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. இதுல உன் வீட்டு சாப்பாடு சாப்பிடணுமா? இரு, அப்படியே தூக்கி போடுறாதம்மா. அத நான் செய்யல, உன் வீட்டு சாப்பாடு தான். என் வீட்டு சாப்பாடா? ஆமா, உன் வீட்டுல இருந்தாங்களே சூப்பர் குக்கு, என் வீட்டுல தானே இருக்காங்க. என்ன பாக்குற? உன் அக்கா சமையல் தான். அக்காவா? ஆமா, மதினி வீட்டுல வத்த குழம்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. இது என் தங்கச்சிக்கு ரொம்பவே பிடிக்கும், அவளுக்கு கொடுக்க முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. அதான் நீங்க சொன்ன மாதிரி நான் தான் வேலை இல்லாம இருக்கேன்ல, அதான் சரி கொடுங்க கொடுத்துடுறேன்னு ஒரு டெலிவரி பாயா வந்திருக்கேன். போதுமா? என்ன அப்படி பாக்குற? வேணான்னா கொடு, திரும்ப எடுத்துட்டு போயிடுறேன், கொடு. ஓஹோ, அக்கா சமையல் உடனே கோவம் போயிருச்சுல்ல? இந்தாங்க. அத்தை, சொல்லு சக்தி. நேத்து கோயிலுக்கு போனப்போ பூசாரி சாந்தி முகூர்த்தம் வச்சுக்க வேண்டான்னு சொன்னாரு. நம்மளும் தள்ளி போட்டுட்டோம். அப்பா அவ மேல அம்மனோட அருள் வந்துச்சு, அதனாலதான் வச்சுக்க வேண்டான்னு சொன்னாரு. எனக்கு மட்டும் என்ன ஆசையா அவங்க வாழ்க்கையை தொடங்காம இருக்கணும்னு? ஆமா ஆமா, தடப்பட்டு போனதுல எனக்கும் வருத்தம் தான். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கத்த. இன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாமா? அதுக்கு என்ன மருமோளே, தாராளமா பண்ணு. எத்தனை நாளைக்கு தான் தள்ளி போட்டுக்கிட்டே போக முடியும்? நடக்க வேண்டியதெல்லாம் நடந்தா தானே அவங்களுக்குள்ளே ஒரு அன்னோன்யம் இருக்கும். ஆமா அத்த, கண்டிப்பா. சின்ன பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல. ஆமா அத்த. அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிடு. அந்த தேன்மொழிகிட்டையும் சொல்லிடு. சரிங்க அத்த, நான் சொல்லிடுறேன். அப்புறம் மனோ வீட்டுல இருக்கானா? இல்ல அத்த, அவன் வேலைக்கு போயிருக்கான். அவனுக்கு போன் போட்டு வர சொல்லிடுறேன். முகூர்த்த ராத்திரிக்கு தானே, இப்பவே எதுக்கு சொல்லிக்கிட்டு, அவன் வரும்போது வரட்டும். நீ இங்க நடக்க வேண்டிய காரியங்களை பாரு. சரிங்க அத்த.
சாந்தி முகூர்த்தமா சாந்தி முகூர்த்தம் எப்படி நடக்குது நானும் பாக்குறேன். அம்மாச்சி என்ன தேவி, நீங்க என்ன கணக்குல இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி என்ன உனக்கு புரியாம போயிடுச்சு? நேத்து அவங்க முதலிரவு நடக்க விடாம தடுத்துட்டீங்க. ஆனா இன்னைக்கு அத்தை வந்து கேட்டப்போ சரின்ட்டிய. ஆமா சொன்னேன். ஐயோ அம்மாச்சி, நீங்க குழப்பறீங்க என்ன? இப்ப வந்து கேட்டா நான் வேணான்னு சொன்னா நான் வேணும்னே தடுக்கிறேன்னு சந்தேகம் வராதா? ஆமா, எல்லாத்தையும் யோசிச்சுதான் செய்யணும். இப்ப என்ன ஏற்பாடு தானே பண்றாங்க, உடனே எல்லாம் நடந்துருமா என்ன? உடனே சரின்னு சொல்லணும். அங்க வாழ்க்கை தொடங்க போகுதுன்னு சந்தோஷத்துல மிதப்பாக. எதிர்பார்ப்போட இருக்கும்போது எல்லாத்தையும் கலைச்சு விட்டுறணும். அப்பதான் அவளுக்கு இன்னும் குத்தும். நீங்க அப்படி வரீங்களா? அந்த திமிர் பிடிச்ச கழுதை என்னெல்லாம் பேச்சு பேசினா, அக்காக்கு ஒண்ணுன்னா கதவை உடைச்சிட்டு உள்ள வருவேன்னு சொல்லிட்டு போனால. ஆமா அம்மாச்சி. இங்க அவ அக்கா எப்படி சந்தோஷமா வாழ்றான்னு நானும் பாக்குறேன். அப்ப இன்னைக்கு அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்காதா? நடக்க விட்டுருவேன நானு.